அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்று 2026 ஜனவரி 21 புதன்கிழமை ஆகும். தமிழ் கலண்டரின் படி இன்று தை மாதம் 7ஆம் தேதி. இன்று வளர்பிறை திதி அதிகாலை 3:19 வரை உள்ளது. அதன் பிறகு வளர்பிறை சதுர்த்தி திதி தொடங்குகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று மதியம் 2:32 வரை அவிட்டம் நட்சத்திரம் உள்ளது. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் தொடங்குகிறது. யோகம் இன்று மதியம் 2:32 வரை. அதன் பிறகு சித்த யோகம் அமைகிறது. இன்றைய நாளின் நேர விவரங்கள் பின்வருமாறு. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் இன்று கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் அந்த ராசியினர் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். 12 ராசிகளுக்கான விரிவான ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சுறுசுறுப்பான நாளாக அமையும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இன்று உங்களை தேடி வரும். தொழிலில் புதிய முதலீடுகளை செய்ய நினைப்பீர்கள். இன்றைய நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு லாபகரமானதாக அமையும். பிள்ளைகளின் கல்வி விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இறை வழிபாட்டின் மூலம் மன அமைதி கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பேச்சாற்றலால் காரியங்களை எளிதில் முடிப்பீர்கள். உறவினர்களுக்கிடையே நிலவி வந்த கசப்புணர்வுகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளன. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் சிறு உபாதைகள் ஏற்படலாம் என்பதால் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். மாலை நேரத்தில் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் நேரத்தை முறையாக பயன்படுத்தவும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். கொடுத்த கடன்கள் வசூலாவதில் தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் தொடங்கும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது அவசியம். குலதெய்வ வழிபாடு தடைகளை நீக்கும். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளையோ அல்லது ஒப்பந்தங்களையோ இன்று தவிர்க்கவும். யாரிடமும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நிதானமான பேச்சு உங்கள் கௌரவத்தை காக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது சிறந்தது. குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதன் மூலம் அலைச்சலை குறைக்கலாம். இன்று இறைவனை தியானித்து அமைதியாக இருப்பது நற்பலன் தரும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பல நன்மைகள் தேடி வரும். எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதுக்கு உற்சாகத்தை தரும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். மனைவியின் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். ஆரோக்கியம் சீராக இருக்கும்.
கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும். நிலுவையில் இருந்த அரசு வேலைகள் அனைத்தும் இன்று சுமூகமாக முடியும். தொழிலில் உங்களின் புதிய திட்டங்கள் வெற்றி தரும். கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது சிறந்தது. பொருளாதார நிலை உயரும். நீண்ட தூர பயணங்கள் இனிய அனுபவங்களை தரும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்களை பெறுவர். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளை சேர்த்து கொள்ளும் எண்ணம் நிறைவேறும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் உதவி கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் பெருமை சேர்க்கும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்வது மன வலிமையை தரும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக தெரிகிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் மேலோங்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஆர்டர்கள் குவியும். சகோதர வழி உறவுகளில் இருந்த விரிசல்கள் சரியாகும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பணியிடத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கிடைக்கும். தம்பதியினருக்கிடையே அந்யோன்யம் கூடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தருணம் இது. தியானம் மேற்கொள்வது மனத்தெளிவை தரும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். வியாபாரத்தில் இதுவரை இருந்த மத்த நிலை மாறி விறுவிறுப்பு அடையும். பங்கு சந்தை முதலீடுகள் லாபத்தை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். கடன் சுமைகள் குறையத் தொடங்கும். நண்பர்களின் உதவியால் முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். விநாயகர் வழிபாடு காரிய வெற்றியை தரும். மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சற்று பொறுமை தேவைப்படும் நாள். வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிறிய தவறுகள் கூட பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்புள்ளதால் விழிப்புணர்வுடன் இருக்கவும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பு உயரும். குடும்பத்தில் அமைதியை பராமரிக்க விட்டு கொடுத்து போவது அவசியம். பயணங்களில் பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். உடல் சோர்வு ஏற்படலாம் என்பதால் போதுமான ஓய்வு எடுக்கவும். பசுவிற்கு பழங்கள் கொடுப்பது புண்ணியத்தை தரும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இன்று கைகூடும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உடையவர்களுக்கு இன்று நல்ல ஆரம்பமாக அமையும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு வரும். திருமண முயற்சிகள் கைகூடும். கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும். பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். ஆரோக்கியம் மேம்படும். மீன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நன்மைகள் பெருகும் நாள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி காண்பீர்கள். கையில் பணப்புழக்கம் தாராளமானதாக இருக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த திட்டமிடல் இன்று நடக்கும். உறவினர்களின் ஆதரவு மனதிற்கு தைரியத்தை தரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் நற்பெயர் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடலாம். இன்று மஞ்சள் நிற ஆடை அணிவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள். ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.